அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நியூ பர்த் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் இன்னும் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சக்ஸஸை நோக்கி பண்ண போகிறோன்ற ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு வந்திருக்கீங்க. எந்த வகையிலையும் இதில் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வராது. நிச்சயமாக நம்ம அத்தனை பேருமே லைஃப் டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு. இப்போ நியூ பர்த் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பார்த்திங்கன்னா இப்போது இன்னமும் சில நபர்கள் ஃபேக்காக ஐடிஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க செல்ஃபி எடுத்து போடுறாங்க, என்னென்னவோ பேமெண்ட் ரிசிப்டை அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருமே கொஞ்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஒரு விஷயத்த ஃபேக்காக பண்ணணும்? ஒன்று, உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் 100% எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இல்லை பண்ண விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சந்தேகத்தோடு பண்ணுறதுக்கு ஏதேதோ பண்ணுறதுக்கு உங்களை நாங்கள் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபேக்காக நீங்கள் பண்ண வேண்டாம். ரியலாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் ஒரு ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. லைஃப் டைம் இன்கம் ரயோலோவில் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்காக தான் ரீபர்த் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நிறைய நியூ பர்த் ப்ராசஸிங் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த நியூ பர்த் பண்ணுறவங்க கூட நம்ம ஃபேக்காக பண்ணணும்னா அது நமக்கு எல்லாரையுமே தப்பாக நினைக்க தோணும். ஸோ அந்த எல்லாரையும் தப்பாக நினைக்கிறத வேண்டாம். அதனால் ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நம்ம விஷனோட வந்திருக்கிறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறது ரொம்பவே ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷனாக இருக்கட்டும், அந்த விஷனை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃபாக எஃபோர்ட் போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் அதை யாராவது இவ்வளோதானா, அது இல்லை, அந்த விஷனை உடைக்கும் போது உங்களுக்கு அதுக்கான வலி என்னன்றது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ரயோலோவில் நடந்துகிட்ருக்கு. 3 months எஃபர்ட்டை போட்டு தான் சில விஷனை உருவாக்கி வச்சுருக்குறோம். அட் ப்ரெசன்ட் டைம் உங்களுக்கு இதில் என்ன இருக்குது, இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்றது நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்றது உருவாக்குன எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இதை அப்சர்வ் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ 1 by 1 உங்களுக்கு தெரிய வரும் என்னெல்லாம் அப்டேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோன்னு. அந்த அப்டேஷனை நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இதுதான் ஓப்பனிங்கில் இருக்குன்றது விஷயம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயத்தை கொடுக்க விரும்பலை. ஸோ ஈஸியாக நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட நியூ பர்த்துக்கான ப்ராசஸிங்குக்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு எல்லா விதமான அப்டேஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு அழகான ஒரு உருவத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கோம். அதை எந்த வகையிலையும் ஸ்பாயில் பண்ண வேண்டாம். இதுதான் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் எல்லார்கிட்டேயும். பட் ஆனால் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னவே நடந்தாலும் நம்ம மீண்டு வந்துகிட்டே தான் இருப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. லைஃப் டைம் ரயோலோன்ற ஒரு விஷன் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷனோடு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இகாம் சிஸ்டமோட எல்லாருக்கும் இதில் லைஃப் டைம் இன்கம் நிச்சயமாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக நம்ம ரன் பண்ண தான் போகிறோம். அதுக்கு உங்கள் அத்தனை பேரோட சப்போர்ட் வேணும். ஏன்னா ஒருத்தரால் இது செஞ்சிட முடியாது. அத்தனை பேரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ நிச்சயமாக 100%